துரியோதனனை விட தலை சிறந்த வீரன் யாருன்னு தெரியுமா? மகாபாரத கதைகள்ல கெட்டவனாவே இருந்தாலும் மிகச்சிறந்த வீரன்னு கருதப்பட்ட உடலெங்கும் வஜ்ரம் பாய்ந்த துரியோதனை கொள்றதுக்கு பீமங்கிற ஒருத்தன் போதுமானவனா இருந்தான். ஆனா ஒரு வீரனை கொள்றதுக்கு மொத்த படையும் கொண்ட வியூகம் அமைச்சு அவன் கூட தனித்து வாள் ஏந்தி சண்டை போட முடியாம 6 வீரர்கள் சேர்ந்து போர் நியதிகளின் துரோகத்தால வீழ்த்தப்பட்ட ஒருத்தன். அந்த வியூகத்தின் பெயர் சக்கர வியூகம். அந்த வீரனின் பெயர் அபிமன்யு. நான் சத்யா. இது மகாபாரத கதைகள் 18 நாட்கள் 18 முக்கிய கதாபாத்திரங்கள் பற்றி நம்ம காணொலி தொடரா பார்க்க போறோம். அதையெல்லாம் பார்க்கணும்னா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. போர் தொடங்கி 12 நாட்கள் ஆகியும் பஞ்ச பாண்டவர்கள் யாரையுமே கொல்ல முடியலங்கிற கோபத்தில் இருந்த துரியோதனுக்கு துரோணாச்சாரியர் கொடுத்த வியூகத்தின் பெயர் தான் சக்கர வியூகம். சக்கர வியூகத்துக்குள்ள போய் அதை தகர்த்து வெளியே வர தெரிஞ்ச ஒரே வீரனான அர்ஜுனனை பாண்டவர்களோட ஆயுத கிடங்குக்கு தீ வச்சு எரிச்சு திசை திருப்பி அபிமன்யுவை நெருங்க விடாம மத்த 4 பாண்டவர்களை ஜெயத்ரதன் மூலமா தடுத்து அபிமன்யு வியூகத்துக்குள்ள சிறப்பிடிச்சு தான் ஏன் ஒரு சிறந்த குரு நிரூபிச்சு காட்டினார் துரோணாச்சாரியார். 13ஆம் நாள் போரின் சூரிய அஸ்தமன முறையில கர்ணன், துரோணர், துரியோதனன், துச்சாதனன், சகுனி மற்றும் இன்னும் சிலரால போர் நியதிகளுக்கு எதிராக நிராயுத பாணியாக்கி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டான். தன் தாயின் வயிற்றில் இருந்துட்டு சக்கர வியூகத்துக்குள்ள போறது எப்படின்னு கேட்ட அபிமன்யு அதை தகர்க்கும் யுக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவன் தாய் தூங்க அதை சொல்லாம நிறுத்தின அர்ஜுனன். அபிமன்யு மரணத்திற்கு யார் காரணம்? வியூகம் அமைச்ச துரோணரா, தன் சகோதரன் மகனும் தெரிஞ்சு காப்பாத்தாத கர்ணனா, தூங்கி போன அவனது தாயா, இல்ல சொல்ல மறந்த கதையை சொல்லாமையே விட்ட அர்ஜுனனா? யார் காரணம்?